என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வரேன். சார் வணக்கம் சார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் NV வீரா என்கிற வீராசாமி சார். இப்போ நேற்று எல்லா மீடியாவிலையும் சோசியல் மீடியாவில் என்னை பற்றியும் என்னை பற்றியும் சிஎம் பற்றியும் தவறான லஞ்சம் வாங்கின ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. அது முற்றிலும் தவறு சார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த நவீன்ன்ற கான்ட்ராக்ட்கார் பார்த்தீங்கன்னா ரோடு வேலை ஆல்ரெடி நான் தலைவர் பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ கோர்ட்டில் போய் இப்போ தான் மறுபடியும் தலைவராக இருக்கேன். எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த வேலை செஞ்சுட்டாங்க அவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு செக் பவர் எதுவும் இல்லை சார். நான் பண பரிவர்த்தனை இதில் எதுலையுமே இல்லை. வட்டார வளர்ச்சியில் பிடிஓ தான் அந்த பண பரிவர்த்தனை எந்த பில்லு எடுத்தாலும் பில்லு கொடுக்குறது போகிறது எல்லாமே பிடிஓவும் ஜோனல் கண்ட்ரோலில் இருக்குது. என் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் அதிகாரமும் வீட்டு வரி கொடுக்குறதும் என் கண்ட்ரோலில் இருக்குது சார். ஆல்ரெடி இதுதான் நான் வச்சுருக்கேன். இவர் பில்லு தரலன்னு சொல்லிட்டு நேற்று சொல்கிறார். ஆக்சுவலாக என்னோட நண்பர் தான் அவர். என்னோட நண்பரோட நண்பர் அவர் நவீன்ற ஒரு கான்ட்ராக்ட்காரு. என்கிட்ட ஜேசிபி எடுப்பார். இல்லை இந்த ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்ற அலுவலகம்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஊராட்சி மன்ற அலுவலகம் இல்லை, என்னோட ஆஃபீஸ் டிஜிட்டல் பிரிண்டோட ஆஃபீஸ், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டிஜிட்டல் பிரிண்ட் இந்த ஆஃபீஸ். இதில் வராரு. அவர் எனக்கு ஒரு 30,000 காசு கொடுக்குறாரு சார். எனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட அவர் பணம் வாங்குவார். அவரோட ஃப்ரெண்டு மூலியமாக 50,000 1,00,000 1.30 என்கிட்ட வாங்கியிருக்காரு சார். அந்த காசு தான் எடுத்து என்கிட்ட கொடுக்குறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கணும்னு அவசியம் தான். இந்த ஆஃபீஸில் வர வச்சு லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை சார். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஃப்ளெக்ஸு, அதுக்கப்புறம் ஜேசிபி எல்லா இதுவும் நான் வச்சுருக்கேன் சார். இதை வச்சு தான் நான் சோர்ஸ் பண்ணோம், பணம் வாங்கி தான் சம்பாதிக்கின்ற அவசியம் எனக்கு இல்லை சார். இது என்ன பண்ணுற, தமிழக முதலமைச்சர் பேரை கெடுக்கணும், தமிழக வெற்றி கழகத்தை என்னோட பேரை கெடுக்கணும், என்னை வளர்ச்சி பிடிக்காம இவங்க என்ன பண்ணுறாங்க, இது ஒரு செட் பண்ணி நம்ம கவுன்சிலர் அருண் இதே வருமானு சார். இவங்க ஆரம்பத்துலேருந்தே இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. என் பேரை கெடுக்கணும், சிஎம் பேரை கெடுக்கணுன்ற இவங்க 2 பேரும் இவங்க செட் பண்ணி அமிச்சால தான் சார் அந்த நவீன் என்ற. என்கிட்ட இப்போ எந்த அதிகாரம் இல்லையே சார். நான் ஒன்றும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இப்போ பிடிஓ தான் பணம் கொடுக்க போறாரு. செக்ல அவர் தான் கையெழுத்து போடுறாரு. எல்லாமே அவர்கிட்ட தானே போய் கேட்கணும். அவர் எதாச்சும் வராரு 30,000 கொடுக்குறாரு. இப்போ யாருன்னா பார்த்தீங்கன்னா பணத்தை அக்கௌண்ட்ல வாங்க முடியுமா சார்? ஜிபேல வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுங்க. பணம் வாங்கணும் அவசியம் தான். ஜிபேல என் அக்கௌண்ட்ல ஏன் சார் நான் வாங்க போறேன்? சொல்லுங்க. அவர் கைமாத்தா வாங்கின காசு கொடுக்குறாரு. அதனால அக்கௌண்ட்ல 50,000 போடுறாரு. 9ஆம் தேதி ஒரு அமௌண்ட்டும் 11ஆம் தேதி ஒரு அமௌண்ட்டும். இப்போ நான் லஞ்சம் வாங்குறேன் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா லஞ்ச ஒழிப்பு சொல்லி என்னை கையும் குளமா பிடிச்சி கொடுத்துருக்கலாமா சார்? நான் பணம் வாங்கினேன் அப்படின்னு ஆதாரமா அவங்க பிடிச்சி கொடுத்துருக்கலாமே. அதெல்லாம் செய்யாம 2 தவணையா கடன் இப்போ லஞ்சம்னா ஒரே தவணையா காசு கொடுத்துட்டு இருக்கலாம்ல சார். நான் லஞ்சம் கேட்கறேன் 1,30,000 அந்த கான்ட்ராக்ட்கார்ட்ட கேட்டுருக்குன்னு மீடியா எல்லாம் சொல்றாங்க. இப்போ அது ஒரே அமௌண்ட்டா கொடுத்து கூட அவங்க பண்ணிருக்கலாமே. 11ஆம் தேதி ஒன்று கொடுக்குறாரு, 9ஆம் தேதி 50,000 50,000 கொடுத்துட்டு கையில 50,000 கொடுக்குறாரு. என்கிட்ட சொல்றாரு சார், ஒரு வீடியோ கிட்ட சொல்லி நீங்க அந்த பணத்தை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கன்னு சொல்றாரு. நான் சொல்றேன்பா, சக நண்பரா சொல்றது தான் சார். நான் சொல்றேமான்றேன். கூட என்னோட மனைவி தான் சார் கூட இருந்தாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இது என்ன பணம் ஏது பணமே தெரியாது. நான் உங்ககிட்ட காசே இல்லைப்பா, கைமாத்தான் வாங்கின காசு தானே, லேட்டாக கொடுக்குறேன்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இந்த காசு கொடுக்க சொல்கிறேன். செலவு கூட 10 நிமிஷம் இல்லைப்பா, நீ இந்த கொடுக்குற காசுமான்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறேன் சார். இது வேணும் முழுக்க தமிழ்நாடு முதலமைச்சர் பேரை கெடுக்கிறது, தமிழக வெற்றி கழகத்தை பேரை கெடுக்கிறதுக்கோசம் அவதூறு பரப்பணும் திமுகவால் இயற்றப்பட்ட சதி தான் சார். இது வேணும்னே இது பண்ணுறாங்க. இது ஒரு ஆதாரம் எல்லாம் எவிடன்ஸ் இல்லாமல் இதெல்லாம் வேணும்னே பண்ணிட்டு இருக்காங்க சார். ஆமா சார். இப்போ என்கிட்ட அதிகாரம் இல்லை சார். பில்லு இப்போ ஆக்சுவலா அவர் நான் பணம் வாங்கினேன்னு சொல்றாரு. இப்போ நான் பில்லு நான் பாஸ் பண்ணாதான் சார் அவர் பணத்தை என்கிட்ட கொடுக்கணும். பில் பாஸ் எங்க அதிகாரம் புள்ள செக் பவர் புள்ள பிடிஓ சொல்ல நான் எப்படி சார் பில்லை பாஸ் பண்ண முடியும்? அவர் பிடிஓ கூட தானே கேட்டு அவர் பில்லை வாங்கிக்கணும். என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு லஞ்ச பணமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா சார்? சொல்லுங்க. இதே உண்மைத்தன்மை தெரியுது. என்கிட்ட பணம் எந்த அதிகாரம் இல்லை சொல்ல பிடிஓ கிட்ட வாங்க வேண்டிய காசை என்கிட்ட கேட்கிறாரு அவரு. நான் சொல்றேன்பான்னு சொல்றேன், அவ்வளவுதான். நான் சொல்றேன்பா, பிடிஓ கிட்ட சொல்றேன், நல்ல டைப் அவரு கொடுக்க சொல்றேன்பா, பில்லை வாங்கிக்கமான்னு சொல்றேன். சாதாரண நண்பர்களா எல்லாம் சொல்றது தானே சார். ஒரு தலைவர்ன்ற முறையில் கொடுங்கன்னு சொல்ல போறேன், அவ்வளவுதான். இதை அவர் 30,000 கொடுத்துட்டு நான் லஞ்சம் கொடுத்தேன், நான் வாங்கினன்ற மாதிரி சிஎம் பேருக்கும் தமிழ் வெற்றி கழகத்துக்கும் இதை கெடுதலை அவப்பெயரை நற்பெயரை உண்டாக்கணும்னு அவங்க இதே வருமானம் அருணம் பண்ண வேலை தான் சார். வேணும்னே பண்றாங்க சார். அவரு என்கிட்ட ஒரு 25 நாளுக்கு முன்னாடி ஒரு கைமாத்தா வாங்குறாரு சார் பணம். அவங்க ஊர்ல ஒரு டெத் ஆகுது. அந்த டெத்துக்கு நான் போக சொல்ல நண்பர் அவர் தெரியும், நவீன் தெரியும். கைமாத்தா காசு வாங்குறாரு, 1.5 லட்சம் வாங்குறாரு. 50,000 கொடுக்குறாரு. 9ஆம் தேதி ஒரு 50,000 ஜிபேல அனுப்புறாரு. என்னோட ஓன் ஜிபேல அனுப்புறாரு. 11ஆம் தேதி அனுப்புறாரு. கையில ஒரு 30,000 கொடுக்குறாரு சார். அவர் இந்த காசு தானே கட்டி இதை இவங்க ஒரு டூப்ளிகேட்டா எடுத்து வீடியோல போட்டு லஞ்சம் தலைவர் கேட்டாரு, முறைகேடா பணம் கேட்டாரு அப்படின்னு சொல்லி இதை போட்டிருக்காங்க சார்.
நான் பணம் வாங்கினேன் அனுமதிச்சீங்க எப்படி அவங்க அலுவலகத்துக்கு வரதுக்கு நீங்க எப்படி அனுமதிச்சீங்க? சார். நான் தான் சார் அவர் வர சொன்னேன். லஞ்ச பணம் வாங்குறது இருந்தால் நான் ஏன் சார் என்னோட ஆஃபீஸில் வச்சு வாங்க முடியுமா சார்? வெளியில் கூட யாருக்கிட்டனா கொடுன்னு சொல்லியிருக்கலாம், யாரை கொண்டலாம் போடுப்பான்னு சொல்லியிருக்கலாம். இது லஞ்ச பணமே இல்லையா சார்? என்கிட்ட வாங்கின பைசாவை திருப்பி கொடுக்குறாரு. இதை வந்து லஞ்ச பணம் அவர் சொல்கிறாரு சார். அது அவர் இதுக்கெல்லாம் தூண்டுதல் திமுக தான் சார். ஃபுல்லாகவே அவங்க ஒன்றிய சேர்மனும் ஒன்றிய கவுன்சிலர் அருண்குமார் எதிர்வர்மனும் தூண்டுதல் பேரில் அவரோட கான்ட்ராக்ட் தான் சார். எல்லா ஊராட்சியிலும் அவர் தான் இங்கே நவீன்றவர் தான் எல்லா ஊராட்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவங்க தூண்டுதல் பேரில் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இதை என் பேரை கெடுக்கிறதுக்கு, தமிழக வெற்றி பேரையும் முதலமைச்சர் பேரையும் கெடுக்கிறதுக்கோசம் இதை வந்து ஃபுட்டேஜ் எடுத்து போடுறாங்க சார். லஞ்சம் வாங்கினேன்னா என்னை பிடிச்சி கொடுத்து பண்ணி தானே சார். லஞ்ச ஒழிப்புத்துறையில் பிடிச்சி ஆதாரமாக பிடிச்சி என்னை மாட்டி விட்டுருக்கலாமா சார்? உங்களுக்கும் அவருக்கும் என்ன தோன்றுதல்? ஏற்கனவே தமிழக கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டிலேயே முதல் ஊராட்சி மன்ற தலைவராக தமிழக வெற்றி கழகத்தில் நான் தான் சார் ஜாயின் பண்ணேன். முதல் தலைவர், ஒரே தலைவர் ஊராட்சி மன்ற தலைவராக கரண்ட் பதவி இருக்க சொல்லியே போய் தமிழக வெற்றி கழகத்தில் நான் ஜாயின் பண்ணேன் சார். அது அவங்களுக்கு பிடிக்கல. ஆளுங்கட்சியிலேருந்து டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு போனதுனால அவங்களுக்கு பிடிக்கல சார். அதனால என்ன பண்ணாங்க, ஏன்னா தலைவர் பதவியிலேருந்து ஏதோ நிறைய குற்றச்சாட்டு வச்சு என்னை எடுத்தாங்க. தலைவர் பதவியில் வார்டு நம்பர் மூலியமா 5 குற்றச்சாட்டு வச்சு என்னை எடுத்தாங்க. நான் கோர்ட்டு மூலியமா அவங்க சொன்ன குற்றச்சாட்டுலாம் வந்து சேலஞ்சு பண்ணி உடைச்செறிஞ்சு மறுபடியும் தலைவர் ஆகிட்டேன் சார். எதுவுமே அவங்களால சேலஞ்ச் பண்ண முடியல, ப்ரூவ் பண்ண முடியல. அவங்க வச்ச குற்றச்சாட்டுலாம் மறுபடியும் தலைவர் ஆகிட்டேன். அதனால தளபதி பேரை கெடுக்கணும், என்னோட பேரை கெடுக்கணும், மறுபடியும் ஒரு தலைவர் ஆகிட்டாரு அப்படின்னு ஒரு காழ்ப்புணர்ச்சியில் அவங்க தொடர்ந்து இதே மாதிரி செயலில் ஈடுபடுறாங்க சார். லஞ்சம் வாங்கிட்டேன், ஏதோ ஒரு குற்றச்சாட்டு என் மேலே அவதூற பரப்பிட்டே இருக்காங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும்